வணக்கம் மக்களே, இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தனூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் ரொம்ப வருஷமாச்சு சாத்தனூர் டேமுக்கு வந்து ஒரே ஒரு மாதிரி தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அது ஃபேமிலியோடு வந்தேன். இதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக வந்திருக்கேன். அதுவும் பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் கரெக்டாக இவ்வளோ தூரம் கரெக்டாக திருவண்ணாமலையிலேருந்து நான் பஸ்ஸில் வந்துட்டேன். திருவண்ணாமலை ஒரு கலையிலேருந்து வாங்க ரொம்ப பேசாமல் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நானே போனதில்லை. இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். மக்களே, ஒரு ஆளுக்கு 5 ரூபா, ஆனால் அவங்க எனக்கு டிக்கெட் தர மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா எத்தனை பேருன்னு கேட்டாங்க. நான் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் எப்படி உள்ளே அலோவ் பண்ணுறது, ஏதோ ஐடி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டில் என்கிட்ட வந்து மொபைலில் தான் இருந்தது ஐடி, எதை எடுத்துகிட்டு வரல கையில். சரி பக்கம் தான், நான் என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க சோலோ வந்தால் ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. ஏன்னா ஃபுல்லாக காடு தானே, திரும்பி உள்ளே போவோம், திரும்பி ரிட்டன் வெளியே வரானா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் போகும்போது பார்த்துட்டு போப்பான்னு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, சில சைக்கோ பார்ட்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. சரி மக்களே, வாங்க உள்ளே போவோம். நான் கூட உள்ளே விட மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்களே யோசிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க பக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னாங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு ஓகேப்பா போகும்போது மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னாங்க. சரி ஓகே சார், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நல்லா வெயில் தான், மண்டே பொழுக்கு தானே. சயின்ஸ் பார்க் கூட்டம் அதிகம் இல்லை. உள்ளே போனால் அங்கேனா பஸ் நிற்கிது, பசங்களாம் இருக்கானுங்க. அங்கே வருங்க மக்களே, ஆற்றில் முதல்ல இருக்கான், யாரும் ஆற்றில் இறங்காதீங்கன்னு இருக்காங்க. அப்போ தண்ணி வரும்போதுலாம் இந்த ஆற்றுலேருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா எங்கள் ஊருக்கு வந்துடும். இங்கே வந்து தான் தென்மணி ஆற்று தண்ணி அப்படியே வரும் எங்கள் ஊருக்கு. அப்பப்போ நியூஸ் வரும் முதல்ல எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு. ஆனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் வந்துடும் போல். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இந்த டேம் திறக்கும்போது தான் இது வழியாக அப்படியே போயிட்டு எங்கள் ஊருக்கு வந்து இங்கேருந்து அப்படியே மணலூர்பேட்டை டு திருக்கோவிலூர், பண்ருட்டி, கடலூர் அப்படியே போயிட்டு கடலை கலந்துடும். உங்களுக்கு எதாவது முதல்ல தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முதல்ல தெரியுதா? இப்போ நான் வந்த டைம் வந்து பீக் ஹவர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே வந்தால் நிறையா கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க வந்து நிறையா பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. தாமரை குளம், சிங்கம் முதலை பண்ணுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி முதல்ல கல்லில் செஞ்சு வச்சுட்டு காமிச்சிட்டிங்கன்னா கடுப்பாயிடும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஷோவாக உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே குரங்கு பண்ணை, நிறையா குரங்குகள் இருக்கும். ஸ்விம்மிங் ஃபூலாக குளிக்கிறானுங்க எல்லாம். ஆமாம் மக்களே, ஸ்விம்மிங் ஃபூலு எல்லாம் குளிக்கிறாங்க. நான் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு வரல, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட குளிக்கலாம். ஸ்விம்மிங் ஃபூலுலாம் இருக்குன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியல. நான் இது வரைக்கும் ஸ்விம்மிங் ஃபூலில். சரி நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நாள் வரும், அப்போ வந்தோன்னா அங்கே ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலாம். அப்படியே அந்த ஸ்விம்மிங் ஃபூலை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து திரும்பி ரைட்டு, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட வரலாம். உள்ள என்ட்ரன்ஸ் நீங்கள் வந்தோடனே லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த டேமுக்கு கீழே பண்ணி போகிற வீடு.
பார்த்துட்ருக்கேன். திடீர்னு கீழே பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் படுத்துட்ருக்கான் பாருங்க, ஏதோ சாவுக்கிற மாதிரி இருக்கான். உங்களுக்கு மொபைலில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் கொஞ்சம் டெரராக தான் இருக்கான். இங்கே பாருங்கள், ஒருத்தன் வாயை பிறந்துட்டான். தம்பி என்ன வேணும்? காற்று வாங்கினான்னு தெரியல, வாய்க்குள்ளே போய் ஏதோ உட்காந்தோன்னே இதோ அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள், எல்லாம் மட்டையிட்டானுங்க போல், காஞ்சி போயிருக்கானுங்க. உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கான். யார் அவன்? இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒன்று உள்ள தண்ணிக்குள்ளேருந்து வந்தது. நான் வீடியோ எடுக்கும் போது ஒருத்தன் கூட வரலையே தண்ணிக்குள்ளேருந்து. மக்களே, நீங்கள் சாத்தனூர் ஆனால் வந்தால் தான் இவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியும். பாருங்கள் எவ்வளோ கிட்ட பாருங்கள், ஆனால் லைட்டாக ஜெர்க்காக தான் இருக்குது. ஏன் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன், சத்தமாக பேசிச்சு ஏதாவது பராண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இவனை பாருங்கள், இதுவாக நான் வரான். இங்கே டைனோசர் படத்தில் வரான் பாருங்கள். வரான் அங்கே போடு ஃபைட்டு. காட்ஜிலா படத்தில் வர மாதிரி இருக்குது. ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு இது அட்டாக் பண்ணுன்னு பார்த்துட்ருக்கு. நீயா நானு. எனக்கு பயமாக இருக்குது, அது மேலே வந்துடுற டக்குன்னு. ஆஹா, அங்கே பாருங்க மக்களே, இன்னுமே நிறையா இருக்குது இங்கே பாருங்க. நான் அதோட தான் அவ்வளோதான் நினச்சேன். இங்கே பாருங்க, நான் என்னடா ரவோண்டு முதல்ல பண்ணியோன்னு நினச்சா, பள்ளியே நீங்கள் பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். எல்லாம் நல்லா தின்னுட்டு படுத்துட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். மதியம் சோறு சாப்பிட்டு கவருங்களா, எல்லாம் மட்டையாக காமிக்கிறாங்க, எல்லாம் மட்டையாக கிடைக்கிறானுங்க, சோம்பேறிங்க போல். ஆனால் இது உள்ளே இறங்கி டெய்லி எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போனா இந்த முதல்ல அந்தளவுக்கு டேஞ்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் கேட்டுக்கிட்டு நிற்கிறான். அங்கே பாருங்கள், ஓ மை காட் மக்களே, இவன் போஸ்ட் பார்த்தீங்களா? ஆஹா, இங்கே பாருங்க, குட்டி முதலையெல்லாம் இங்கே விட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா தூங்குது. நல்லா லைட்டாக ஹார்ட்டு கொஞ்சம் டிகிடுக்குன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஏண்டா தூங்கிட்டு இருக்கான், அம்முக்கு போய் எங்கே கடிக்கிற, சும்மா இருக்க மாட்டானுங்க. இப்படி சேட்டை பிடிச்சவனுங்களா இருக்கானுங்க. மக்களே, வந்ததுக்கு இன்றைக்கி நாள் வீணாக போல். முதல்ல பண்ண பார்த்துருக்கோம். நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க. நம்ம அடுத்து டேமுக்கு போவோம். பாருங்க, நல்லா அப்படியே படுத்துட்ருக்கான் பாருங்க. நம்ம இப்படி தான் யாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல டேம் பார்க்க. வண்டிலாம் வந்தீங்கன்னா அங்கே உள்ள வரைக்குமே வரலாம். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பார்க்கு எல்லாமே விளாட்றதுக்கு இருக்குது செம்மையாக. நம்ம சாப்பிடணும் தானே. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ட்ரைபாடே எடுத்துகிட்டு வரல, ஏன்னா ஃபோட்டோவாவது எடுப்பாங்க. டேக் ஏ செல்ஃபி மூமெண்ட். வீட்டிலே அந்த செல்ஃபி எஃபெக்டை போட்டு விடுங்க பார்ப்போம். டக்குன்னு எப்படி போகிறதுனே தெரில. ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஓ மை காட் மக்களே, உங்களுக்காக பிரத்யேகமாக வரேன், இந்த அழகிய வியூவை உங்களுக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீர்மட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா இந்த முறை ரொம்ப சீக்கிரமாகவே நீர்மட்டம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல இப்போ பெங்களூர்லாம். சன்செட் வரைக்கும் இருக்க முடியாது.
எப்போ பார்த்தாலும் போய் இந்த வெயிலில் மாட்டிக்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா வெயிலில் தான் பளிச்சுன்னு கேமரா நல்லா தெரியும் லைட்டிங். சில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க மலை மாதிரி. ஸ்டெப் 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 நிறையா ஸ்டெப். டன் டடன் டடன். ஓகே, ஒரு வியூ காமிக்கிறேன். செமையா இருக்கு. எப்படி இருக்குன்னு போங்க காமிக்க பாருங்க. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. நீர் மட்டம் உயர்ந்திருக்கு. சொர்க்கங்க, சொர்க்கம் ஒரு மாதிரி இருக்கு. எங்க பாருங்க மக்களே, என்ன தெரிய வருது. ஊரை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு உள்ள போய் பார்க்கணும் போல. ஊரை சுற்றி இவ்வளோ அழகிய இடங்கள். நிறையா வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.